விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணணுமா இல்லை வெள்ளை கலர் இந்த தோல் எடுத்த உளுந்து யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் டவுட் வருது. இது இடுப்புக்கு ரொம்ப நல்லதுமா, சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் இடுப்புன்னா என்ன, பேசிக்காக ஸ்ட்ரெங்தனிங். இப்போ உளுந்தை பொறுத்த வரலும் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த நார்த் இந்தியாவில் ஒரு தால் மாதிரி பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி சவுத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும், ஏன்னா எக்கச்சக்கமாக வெண்ணெய் போட்டு அது பண்ணுவாங்க. பட் இது அந்தளவு நன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து சுட சுட வடையை வாங்கி வச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கெடுதல். இருதய நோய் வர காரணமே நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக எண்ணெய் சாப்பிட்றதுனால தான். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு இட்லியோட வடை, தோசையோட வடை, உப்மாவோட வடை, பொங்கலோட வடை. நலம் வாழ 2.0ல் உளுந்தோட நன்மைகள் பற்றி பேச போகிறோம். இப்போ உளுந்து அப்படின்னு எடுத்திங்கன்னா இது எது அடியில் வருது, இது பருப்பு வகைகள் அடியில் வருது. ஸோ இது பல்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில். நம்ம தமிழில் சொல்கிறது பருப்பு வகைகளில் உளுந்து ஒன்று. ஸோ பருப்பு வகைகள் எடுத்திங்கன்னா 30 கிராமில் உளுந்தில் உங்களுக்கு 100 கேலரியும், இதில் கிட்டத்தட்ட 7லேருந்து 7.5 கிராம் ப்ரோட்டீனும், இதில் ஒரு 3லேருந்து 3.5 கிராம் நார் சத்தும் இதில் இருக்குது. ஸோ உளுந்தை பொறுத்த வரலும் நம்ம எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உளுந்து நம்ம சிம்பிளாக அரைச்சி அது பச்சை உளுந்தை அரைச்சிட்டு இது ரா உளுந்து பவுடர், இதை நம்ம தயிரில் அதை கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு அதை தாளித்து சாப்பிட்டா கூட இந்த தயிரில் ஊறுறதுனால இது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா உளுந்தை பொறுத்த வரலும் நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணணுமா இல்லை வெள்ளை கலர் இந்த தோல் எடுத்த உளுந்து யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரிலாம் டவுட் வருது. இந்த கருப்பு தோலை நம்ம ஊற வச்சு எடுத்துட்டு தான் நம்ம நார்மலாக இட்லி தோசையெல்லாம் பண்ணுவோம். பட் யாருக்காவது அது அந்த கருப்பு கலர் நல்ல ப்ராப்ளம் இல்லை, அதில் வர அந்த எக்ஸ்ட்ரா ஃபைபர் அது டைஜஸ்ட் ஆகும்னா அப்படியே அவங்க ஊற வச்சு கருப்பு உளுந்த இட்லி தோசை கூட போடலாம். இப்போ சில சமயம் ராகி இட்லி, ராகி தோசை பண்ணுறோம், அதில் போட்டால் கலர் வித்தியாசம் தெரியாது. பட் நம்ம எப்போ புழுங்கல் அரிசி அண்ட் பச்சை அரிசி யூஸ் பண்ணி அதில் உளுந்து போடுறோன்னா இந்த கருப்பு உளுந்தை போட்டால் நிச்சயமாக அந்த கருப்பு கலர் அதில் லைட்டாக வரும், அதாவது கிரே கலராக வரும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ரெண்டாவது அந்த தோல் நிறைய நார் சத்து கொடுக்கறதுனால இது டைஜஸ்ட்டும் ஆகாது. இப்போ உளுந்தை பொறுத்த வரலும் எல்லா பருப்புகளையும் நம்ம எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதுன்னா சிறுபருப்பு, அடுத்தது துவரம் பருப்பு, அதுக்கு அடுத்தது உளுந்து, அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு. ஏன்னா டைஜஸ்டிவ் நேச்சர் ஒன்றுத்துக்கும் வேறு. நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 30 கிராமில் உங்களுக்கு இந்த 7.5லேருந்து 8.5 கிராம் வரலும் கிடைக்கும். பட் உங்களுக்கு டைஜஷனில் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ கடலைப்பருப்பு நிறைய பேருக்கு ஒத்துக்காது, ஸோ எப்போவாவது தான் செய்யணும். அதே மாதிரி உளுந்து, இது சிறுபருப்புக்கு அடுத்தது துவரம் பருப்பு, துவரம் பருப்புக்கு அடுத்தது தான் உளுந்து. ஏன் உளுந்து அந்த மாதிரி சொல்கிறோம்? இப்போ நீங்கள் உளுந்தில் என்னெல்லாம் பண்ணுவீங்க நார்மலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு அப்புறம்தான் யூஸ் பண்ணுறோம். பணிகாரமாக இருந்தால் கூட இதே மாவில் தான் செய்கிறோம். இந்த புளிக்க வைக்கிறதுல அந்த உளுந்தோட டைஜஷன் பெட்டர் ஆகுது. அதனால தான் இது உளுந்து இருக்கிற ஐட்டம்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஃபர்மெண்ட் பண்ணும். இப்போ முதல் நான் என்ன சொன்னேன், நீங்கள் உளுத்த மாவை ரா அரைச்சா கூட தயிரில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது அந்த தயிரில் இருக்கிறதுனால அது புளிக்க ஈஸியாக புளித்து உங்களுக்கு அது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும்.
அதனால் இந்த பச்சை உளுந்து போட்டு ஒரு கொழக்கட்டை கூட செய்வாங்க. அதாவது நம்ம வடை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அந்த வெள்ளை அரிசி தோல் கொழக்கட்டையை வச்சுட்டு உள்ள பச்சை உளுந்தை போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க. இது கூட நிறைய பேருக்கு டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்க யூஸ்வலாக நம்ம உளுத்தம் பூர்ணம் பண்ணுறத நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு திருப்பி தாளிப்போம், சுண்டல் மாதிரி தாளிச்சிட்டு அப்புறம்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால உளுந்து யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க பச்சையா இல்லை ஃபெர்மெண்ட் பண்ணாத யூஸ் பண்ணக்கூடாது. அது பெட்டர். இட்லி தோசை மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போது உளுந்து மற்ற பல விதமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உளுத்தம் கஞ்சி, உளுத்தம் பூர்ணம், உளுத்தம் களி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குழந்தை பெரியவங்களாக ஆயிட்டாங்க, ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னா அந்த டைமில் உளுத்தங்களி கொடுப்பாங்க. அதுவும் கருப்பு உளுந்தில் கொடுப்பாங்க. இதுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை உளுந்து, அதாவது அந்த தோல் எடுத்த உளுந்தில் நம்ம நியூட்ரியன்ஸ் சொல்லிட்டோம். இந்த கருப்பு தோலோடு செஞ்சால் ஃபைபர் மாத்திரம் வராத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால்சியம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அயர்ன் இதெல்லாம் வருது. அண்ட் நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இது தேவை அந்த குழந்தைக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதுக்கு உடம்புல இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது. அதனால தான் உளுத்தங்களி கொடுத்து பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இதை இடுப்புக்கு ரொம்ப நல்லதுமா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இடுப்புன்னா என்ன, பேசிக்காக ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த சைல்டு. அதனால இது ரொம்ப முக்கியம். உளுத்தம் களி பண்ணுறது, உளுத்தங்கஞ்சி பண்ணுறது அண்ட் பூர்ணங்கிறது வேக வச்சுட்டு திருப்பி அதை இந்த மாதிரி சுண்டல் மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உளுந்த பல விதமாக யூஸ் பண்ணுவோம். பட் ஈஸியஸ்ட் ஃபெர்மெண்ட் பண்ணி ஸ்டீம் பண்ணுறது, தட் இஸ் இட்லி. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை ரொம்ப ஹெல்த்தி. இப்போ உளுந்த பொறுத்த வரலும் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் டைஜஷன் நல்லா இருக்கோ அவங்க உளுந்தை எப்படி வேணால் சாப்பிடலாம். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணாத கூட சாப்பிட்லாம், இல்லை சிறிய அளவு ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ இட்லி மாதிரி பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. தோசை கூட அவங்களுக்கு அந்த அளவு டைஜஸ்ட் ஆகாது, அவங்களுக்கு உளுத்தங்களியெல்லாம் அந்த அளவு டைஜஸ்டே ஆகாது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா பிரகாரம் அவங்களோட எப்படி அவங்க பாடி டைப் இருக்கோ, வாதம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உளுந்து நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டைஜஷன் ஜாஸ்தி அவங்களுக்கு சரியாக ஆகாது. அவங்களுக்கு நிறையா உளுந்து கொடுத்துட்டே வந்தால் ப்ராப்ளம் வரலாம். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்தை வச்சு இந்த நார்த் இந்தியாவில் ஒரு தால் மாதிரி பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி சவுத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா அதை புளிக்கவே வைக்கிறது இல்லை. அதை தவிர அதில் நிறைய எண்ணெய் போட்டு செய்கிறாங்க. அதனால இது ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் நைட் டைமில் சாப்பிட்டா கட்டாயம் இது டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் பெரும்பாலும் சூடு தான் இருக்குது. ஸோ சூடுக்கு நம்மளுக்கு அந்த அளவு உளுந்து தேவையில்லை. ஆனால் அவங்க இருக்கிறது குளிரில் இந்த ஐட்டமை பண்ணுவாங்க. பட் இந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணால் என்ன வேணால் கிடைக்கிது. ஸோ இதை நைட் டைமில் நம்ம சூடாக இருக்கிற இடம், இப்போ சென்னை மாதிரி தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மா தால்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமாக வெண்ணெய் போட்டு அது பண்ணுவாங்க. பட் அது டைஜஸ்ட் ஆகாத திண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்றதா இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் பண்ணி கொஞ்சமாக வெண்ணெயை குறைச்சிட்டு அது மதியம் டைமில் சிறிய அளவு சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் நிறையா அதுவும் நைட் டைமில் சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் வெளியில் பண்ணதை சாப்பிட்டிங்கன்னா அதில் எக்கச்சக்கமாக எண்ணெய் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது டைஜஸ்ட் ஆக, உளுந்து மாத்திரம் டைஜஸ்ட் ஆக அதுவே கஷ்டம். அதையும் இந்த மாதிரி செஞ்சால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ மெதுவடை அப்படிங்கிறது எப்படி பண்ணுறோன்னா, உளுந்தை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். இதில் புளிக்க வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது நிறைய எண்ணெயை குடிக்கும்.
நீங்கள் இந்த வடை ஒரு 10 வடை போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு அளந்து ஊற்றிக்கோங்க. ஒரு டவரா நிறையா ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 வடை எடுத்துட்டு நீங்கள் அந்த எண்ணெய் ஆறின அப்புறம் அதை திருப்பி அதே கப்போ டவராலையோ ஊற்றி பாருங்கள். பாதி கூட இருக்காது. அந்த அளவு எண்ணெய் அது எடுக்கும். அது சுட சுட சாப்பிட்டா டேஸ்டியாக தான் இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெது வடை வந்து நம்ம ஃபெஸ்டிவலுக்கு தான் பண்ணுவோம். அது கூட பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி இதெல்லாம் கிட்ட கிட்ட வரும். அதனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு வீட்டில் மெது வடை பண்ணாங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்க பருப்பு வடை தான் செய்வாங்க. அப்புறம் நவராத்திரியும் போது டெய்லி வடையெல்லாம் கிடையாது. செஞ்சால் கூட குட்டி குட்டியாக செய்வாங்க. அதோடு முடிஞ்சது. ஆளுக்கு கால் இவ்வளோதான், இத்தனூண்டு தான் வரும். ஸோ வடை டெய்லி சாப்பிட்றதுங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சில வீட்டிலலாம் பொங்கல் சண்டே பண்ணுறோன்னு சொல்லிட்டு வடை பண்ணால் இது வந்து அந்தளவு நன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து சுட சுட வடையை வாங்கி வச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ரொம்ப கெடுதல். இப்போ நம்ம இந்திய நாட்டை எடுத்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எதில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதய நோய். இருதய நோய் வர காரணமே நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக எண்ணெய் சாப்பிட்றதுனால தான். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படுது. அதுவும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் இதர் கடலெண்ணெய், இல்லை யாரெல்லாம் அரிசி தவிடு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்களோ அது, அண்ட் யார் நெய் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1 டீஸ்பூன். இப்போ நெய் யூஸ் பண்ணாதவங்க 10 ml வந்து நல்லெண்ணெய், 5 ml வந்து உங்களுக்கு இந்த கடலை எண்ணெய் இல்லை சூரியகாந்தி எண்ணெய் இல்லை அரிசி தவிடு எண்ணெய் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் சர்வேஸ்லாம் எடுக்கிறோம். ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு 1/2 லிட்டர் தான் ஒரு மாதத்துக்கு. ஆனால் அவங்க சாப்பிட்றது 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஒரு ஆளுக்கு. ஆனால் அவங்க வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த முறுக்கு, தட்டை, மிக்சர் இதெல்லாம் கணக்கே இல்லை. அதை தவிர வடை வாங்கி வச்சா கணக்கே இல்லை. ஏன் நம்ம சொல்கிறோன்னா வடை டெய்லி சாப்பிடவே கூடாது. இட்லியோட வடை, தோசையோட வடை, உப்புமாவோட வடை, பொங்கலோட வடை இந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. சூடாக வடை போட்டு கொடுத்தா டேஸ்டியாக தான் இருக்கும். பட் கண்ட்ரோல்டாக இருக்கணும். வாரத்தில் ஒரு தடவை ஒரு சின்ன வடை சாப்பிட்டா போகிறோம். நீங்கள் வெளியில் வடை வாங்கினீங்கன்னா உங்கள் கையளவு இருக்கும் அந்த வடை, விலையும் நிறையா இருக்கும். அப்படி வடை வாங்கினீங்கன்னா 2 பேர் ஒரு வடையை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப பெருசு, ரொம்ப ஜாஸ்தி, அண்ட் டைஜஸ்ட் ஆகிறதும் கஷ்டம். அதனால் ஃப்ரைட் ஐட்டம் உளுந்தில் எப்பாவது சாப்பிட்லாம். டெய்லி கட்டாயம் சாப்பிடக்கூடாது. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.